நீ இப்போ வந்து காலேஜில் போய் இப்போ லெக்சர் வரையும் படிச்சுட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். ஆனால் நீ வந்து இன்னைக்கு ஒரு நேரத்தில் நீ இந்த தமிழ்நாடு டோட்டல் மத்தியில் வந்து நீ கல்வித்துறை அமைச்சர் ஆயிட்டேன்னு வையேன், சப்போஸ் ஆயிரம் ரூபா கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கிற அந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது இந்த ஸ்கூலில் பாடத்திட்டங்களை எப்படி நடத்துவ? எக்ஸாம் வந்து காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுன்னு இப்போ பிரிச்சு வச்சிருக்காங்க. நீ வந்து ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்வ? எப்படி கவுண்டரில் கொண்டு போக? நான் வந்து எப்படின்னாக்கி சப்ஜெக்டை வந்து குறைச்சி தான் கொடுப்பேன். கொடுத்து அதில் உள்ள சிலபஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து அது மூலியமா ஒரு 2 செமஸ்டர் மட்டும் தான் வைப்பேன். 2 செமஸ்டர் வச்சு பயல்வல புரிஞ்சு படிக்க வச்சு அவனுக்கும் படிக்க நல்ல ஃப்ரீடம் கொடுத்து எக்ஸாம் வச்சு முடிச்சிருவேன். இல்ல அடிப்படையில இருந்து பள்ளிகளுக்கெல்லாம் பாடத்திட்டங்கள் வந்து ஈஸியா இருக்குமா, ஹார்டா கொடுப்பியா? அதாவது ஃபர்ஸ்ட் ஈஸியா தான் கொடுப்பேன். ஏன்னாக்கி ஃபர்ஸ்ட் கஷ்டத்தை கொடுத்தா நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக தான் நம்ம டாபிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். நிறைய பேர் அடிக்கு பயந்து ஸ்கூலை விட்டு நிறைய பேர் மற்ற வேலைகளுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி உங்க இதுல நீ ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது பிள்ளைகளை அடிப்பியா? இல்ல, நான் ஸ்டாஃப்க்கே ரூல்ஸ் போடுவேன். என்னன்னாக்கி எந்த ஸ்டாஃபுமே நீங்க வந்து பசங்களை வந்து அடிக்க கூடாது. சூப்பர். ஒன்லி ஃப்ரெண்ட்லியா பழகி மட்டும்தான் அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த அளவு அவங்கள வந்து நீங்க அவங்க மைண்ட் செட்டை புரிஞ்சு அவங்கள வந்து டெவலப் பண்ண வைக்கணும். அந்த கண்டிப்பா நீ உன்ன மாதிரி ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னு நாங்கெல்லாம் படிச்சு எங்கே போயிருப்போம், எத்தனை பேர் வாழை கேட்டு வந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு மூல காரணம் முக்கியம் ஒன்னே ஒண்ணுதான், அடிக்கு பயந்து வந்தவங்க அத்தனை பேரும்.